السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த 2 வார்த்தைகளை கொண்ட வசீஃபாவை நாம் ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருவான். நாம் இந்த வசீஃபாவை இந்த தேவைகளுக்கு தான் ஓத வேண்டும் என்றில்லை, எந்த தேவைகளாக இருந்தாலும் ஓதலாம், அத்தனையையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வசீஃபாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசீஃபா அல் குர்ஆனிலே இடம்பெறக்கூடிய 2 வசனங்கள். இதனை பற்றி இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே குறிப்பிடும் பொழுது, இந்த வசீஃபாவை வுலு இல்லாமலும் ஓதலாம், அதே போன்று வுலு செய்து கொண்டும் ஓதலாம். எண்ணிக்கை அளவு இல்லை, எத்தனை தடவை வேண்டுமானாலும் இந்த வசீஃபாவை நம்மால் ஓத முடியும். அதே போன்று இந்த நேரத்தில் தான் ஓத வேண்டும் என்ற அந்த நிபந்தனையும் இல்லை. எந்த நேரத்தில் வேண்டுமானும், நமக்கு எந்த நேரம் சிறந்ததாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் நாம் இதனை ஓதலாம். அந்த அளவுக்கு சிறந்த வசீஃபாவாக இந்த 2 வசனங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வசீஃபாவை பற்றி ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திலே இருக்கிறார்கள். கடினமான சூழ்நிலைகளை அந்த யுத்தத்திலே எதிர்கொண்டிருக்கின்ற நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த 2 வசனங்களையும் ஓதுமாறு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த வசனங்கள் அல் குர்ஆனிலே இடம்பெறக்கூடிய வசனங்கள். 2 வசனங்களும் தனித்தனியாகத்தான் அல் குர்ஆனிலே இடம்பெறுகின்றது. ஹாமீம் என்ற இந்த வசனம் கிட்டத்தட்ட அல் குர்ஆனிலே 7 தடவைகள் இந்த ஹாமீம் என்ற இந்த வசனம் இடம்பெறுகின்றது. அதே போன்று லா யுன்சரூன் என்ற வசனமும் அல் குர்ஆனிலே இடம்பெறக்கூடிய ஒரு வசனம். இந்த 2 வசனங்களையும் சேர்த்து யார் ஓதுகிறாரோ அவர்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் மிகவும் வேகமாக பூர்த்தி செய்து கொடுப்பான். ஹாமீம் லா யுன்சரூன் என்ற இந்த 2 வார்த்தை எத்தனை தடவைகள் வேண்டுமானாலும் நமக்கு இதனை ஓதலாம். அதே போன்று இந்த தேவைக்கு தான் இன்றில்லை, எந்த தேவையாக இருந்தாலும் இதனை ஓதலாம். வாழ்க்கையில் கஷ்டங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமா, இதனை ஓதலாம். இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா, இதனை ஓதலாம். கவலைகளில் இருக்கின்றோமா, இதனை ஓதலாம். மன நிம்மதியை தேடி இருக்கின்றோமா, இதனை ஓதலாம். ஏராளமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நாம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை விடயங்களையும் சீராக்குவான். எண்ணிக்கை அளவில்லை, இந்த நேரத்தில் ஓத வேண்டும் என்ற அந்த வரையறை இல்லை. நாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஓதலாம், எத்தனை தடவை வேண்டுமானாலும் ஓதலாம். அந்த அளவுக்கு சிறந்த 2 வார்த்தைகள் தான் இந்த ஹாமீம் லா யுன்சரூன் என்ற இந்த 2 வார்த்தைகளும். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான்.